ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததனுடைய காரியம் என்னவென்று சொன்னால், பாவிகளை ரட்சிக்கும்படியாக மனுக்குலமானது அப்படியே பாவத்திலே மரித்து போய் விடாதபடிக்கு அந்த ரட்சிப்பை அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, அந்த ஆக்கினைக்குள்ளாய் அவர்கள் கடந்து போகாதபடிக்கு நித்திய ஜீவனுக்குள்ளாய் அவர் கடந்து வரும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு நமக்காக அனுப்பப்பட்டார். நமக்காக அவர் அடிக்கப்பட்டார். நமக்காக அவர் என்ன பண்ணாரா, சிலுவையிலே நமக்காக அறையப்பட்டார் என்று பார்க்கிறோம். இவைகளெல்லாம் எதற்கா என்று சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா, நாம் ஆசீர்வாதத்தை பெறும்படியாக நம்முடைய சாபங்களை எல்லாம் ஆண்டவர் சிலுவையில் என்ன பண்ணாரா, முறித்து போட்டார் என்று நம்ம பார்க்க முடியும். இங்கே 1 பேதுருல 2வது அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்க, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். பாருங்க, குணமாவும் என்று சொல்லப்படல, குணமானீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே நமக்காக அறையப்பட்டது நிமித்தம் பார்த்தீங்கன்னா, அவர் நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டாரா, அவரே சுமந்து தீர்த்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படியாக அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளாலே நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், குணமாக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ தெய்வ பிள்ளைகளுக்கு என்ன கிடையாது, வியாதிகளோ பலவீனங்களோ இராதபடிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய அந்த சிலுவையிலே, அந்த கல்வாரி சிலுவையிலே எல்லாவற்றையும் நமக்காக சுமந்து தீர்த்தார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவருடைய தழும்புகளாலே நாம் என்ன பண்ணியிருக்கிறோமா, குணமானோம் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அவருடைய காயப்பட்ட கரம் என்ன பண்ணியிருக்கிறதா, நம்மை சுகமாக்கி இருக்கிறது. பாருங்க, அதனால நாம் எப்படி இருக்கிறோமா, சுகமாக்கப்பட்ட ஜனங்களாய் நாம் இருக்கிறதை பார்க்க முடியும்.